வெல்கம் டு அவர் சேனல் ஜேஎஸ் இன்ஃபினிட்டி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1ல் 1.5 ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய டாபிக் தான் பார்க்க போகிறோம். டாப்பிக்கில் இருக்கக்கூடிய டெஃபனேஷன்ஸ், இம்பார்ட்டண்ட்டான டெஃபனேஷன்ஸ் வந்து எது சம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு தேவைப்படுமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் என்னென்னா, நமக்கு ஃபஸ்ட்லேயே நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா நமக்கு தெரியும். கிராஸ் போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறது. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல நீங்க எழுதுறதை விட ரிலேஷன் நீங்க எடுத்தீங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரிலேஷன்ல பார்த்தீங்கன்னா ரிலேஷனை விட ஃபங்க்ஷனுங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். என்ன கம்மியாக இருக்கும் நான் சொல்றேன்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்க அதுல வந்து எக்ஸில் ஒரு 9 எலமெண்ட், நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் 1.2ல ஃபோர்த் சம் பார்த்தோம் தெரியுங்களா? அதுல வந்து செகண்ட் சப்டிவிஷன்ல எக்ஸும் 9 இருந்துச்சு, ஒய்யும் 9 இருந்துச்சு. அப்போ அந்த ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன எழுதலாம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். அப்போ அதில் நிறைய எலமெண்ட்ஸ் நமக்கு வரும். ஓகேங்களா? 1க்கும் 1லேருந்து 9 வரைக்கும் எழுதுவோம், 2க்கும் 1லேருந்து 9 வரைக்கும் எழுதுவோம். அந்த மாதிரி கம்பைன் பண்ணி எழுதுவோம், நிறைய எலமெண்ட் வரும். ஆனால் நம்ம அதில் ஏரோ டயக்ராமில் போட்டது எவ்வளவு கம்மியாக தான் நம்ம போட்டோம். ஓகேங்களா? எதெல்லாம் மார்க் பண்ண முடியுமோ அதெல்லாம் மார்க் பண்ணோம். அது வந்து ரிலேஷன். ஓகேங்களா? அதில் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனுங்கிறது வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டு ஒரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டை மட்டும் நமக்கு போய் மீட் பண்ணுச்சு அப்படின்னா, ஒரே ஒரு மேப்பிங் மட்டும் அங்கே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன். இருக்கிறதுல அதான் சின்னது. ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்கன்னா அது ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஃபங்க்ஷனாக இருக்கான்னு பார்க்கலாம், ரிலேஷனாக இருக்கான்னு பார்க்கலாம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல எழுத முடியுமான்னு பார்க்கலாம். மேலேருந்தே நீங்கள் பார்த்துக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதிகமான செட் எலமெண்ட்ஸ் வந்து எதில் இருக்கும்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல, அப்புறம் ரிலேஷனில், கடைசியில் தான் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த டெஃபினேஷனில் வந்து ரிலேஷன் அப்படின்னு ரிலேஷனுக்குள்ளே தானே ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபங்க்ஷனை நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம ரிலேஷனுமே என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். ஓகேங்களா? a relation f between two non-empty sets x and y. இந்த இடத்துல x and yங்கிறது non-empty sets. non-empty setsனா என்னது, அந்த செட்டில் எலமெண்ட் இருக்குது, அதான் அது non-empty, எம்டியாக இல்லாமல் இருக்குது. ஸோ non-empty sets x and yல ஒரு ஃபங்க்ஷன், அதான் ரிலேஷன் எஃப்ங்கிற ரிலேஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த இடத்துல சொல்லும்போது எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க. எஃப்ங்கிறத ரிலேஷனாக மென்ஷன் பண்ணுறாங்க. இஸ் கால்ட் அ ஃபங்க்ஷன் எப்போ சொல்லுவோம், ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னா, இஃப் for each x belongs to x, there exists only one y belong to y இருக்கணும், such that x, y belongs to f. ஓகேங்களா? நான் ஒரே ஒரு எலமெண்ட், எக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டு ஒயில் இருக்க ஒரே ஒரு எலமெண்ட்டை போய் மட்டும் மீட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஃபங்க்ஷன். பேசிக்கே அதுதான். அப்போ அதுக்கான டெஃபினேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஒய் சச் தட் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸுக்கு ஒய் பிலாங்ஸ் டு ஒய்ங்கிற ஒன்று இருக்கணும். எக்ஸ் எல்லாத்துக்குமே ஒய் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும். ஆனால் ஒன்லி ஒன் தான் இருக்கணும். மேப்பாக இருந்துச்சுனாவே ஒன்லி ஒன்னாக தான் மோஸ்ட்லி மேப் ஆகும். சில கண்டிஷனுக்கு தான் வந்து 2ஆக மேப் ஆகும். நான் எக்ஸில் இருக்க ஒன்றுக்கு ஒயில் வந்து 2 மேப்பிங் இருக்கும். அப்படி 2 மேப்பிங் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, அதுதான் இந்த இடத்துல வந்து எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Function from x to y is written as f from x to y அப்படிங்கிறத இப்படி தான் நம்ம எழுதுவோம். அதான் இங்கே எழுதி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து இம்பார்ட்டண்டான டெஃபினேஷன். டயக்ராம், இந்த டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் மேப்பிங் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லலாம். ஃபங்க்ஷனை நான் மேப்பிங்னு சொல்லலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ. இந்த எம்சிக்யூ நிச்சயமாக வரும், ஏன்னா டூ யூ நோவில் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து எப்போ வேணாலும் இதை ப்ரொனவுன்சியேஷன் பண்ணலாம். ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், மேப்பிங்னு சொல்லலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷனை நிச்சயமாக கேட்பாங்க, 1 மார்க்கில் வரும். நல்லா நான் பார்த்துக்கங்க. அடுத்தது வந்து நோட்டில் வந்து நம்ம வந்து நமக்கு தேவைப்படாததை மட்டும் பார்த்துப்போம். இப்போ இஃப் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் அ ஃபங்க்ஷன் அவங்க சொல்லிட்டாங்க. ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா தென் செட்டு எக்ஸுங்கிறத டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய எக்ஸில் இருக்கக்கூடிய செட்டை டொமைனும் ஒயில் இருக்கக்கூடிய செட்டை கோடொமைனும் நமக்கு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அது மேப்பிங் எக்ஸிஸ்ட் ஆகுதுல்ல, அதனால இஃப் எஃப் ஆஃப் ஏ, அதனா எஃப் ஆஃப் ஏனா எக்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட்டாக நான் ஏ எடுத்துக்கிறேன். அதனால அந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா, பிங்கிறது வந்து இஸ் இமேஜ் ஆஃப் ஏ. ஏங்கிறது எதுலேருந்து எடுத்தோம், எக்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ்லேருந்து எடுக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒய்ல வந்து ஒரு இமேஜ் இருக்கும். அதுதான ஃபங்க்ஷனோடைய டெஃபினேஷன். இமேஜ்னா என்னன்னா, இப்போ எக்ஸுங்கிறத 1 2 3ன்னு வச்சுக்கோங்க, ஒய்ங்கிறது 2 மட்டும்தான் இருக்குது, 2 3. அப்போ
எக்ஸ் டு ஒய் நம்ம போகிறோம் 1 2 3 இங்கே 2 3 இருக்குன்னா இப்போ இந்த ஒன்னுங்கிறது வந்து 2வை போய் பார்க்குது. அப்போ இந்த எஃப் ஆஃப் ஒன்னு இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் இந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு. எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இந்த 2ங்கிறது ஒன்னோட இமேஜ்னா ஒன்று வந்து 2வை போய் பார்க்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னா பிங்கிறது இமேஜ் அண்டர் எஃப்க்கு கீழே அண்ட் ஏ இஸ் கால்ட் அ ப்ரீ இமேஜ். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இமேஜ்னு சொல்லுவோம், இங்கே இருக்கிறத ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்தது த செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்டர் த எஃப் இஸ் கால்டு த ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு சொல்லுவாங்க. ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஏன்னா இமேஜ் அப்படின்னாவே இங்கேருந்து இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் போயிருக்கணும், மேப் ஆகிருக்கணும். மேப் ஆகியிருந்தா நிச்சயமாக அது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த பக்கம் செகண்ட் எலிமெண்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே கோடமைன் தான். ஆனால் ரேஞ்சுங்கிறது என்ன, எதுக்கெல்லாம் மேப்பிங் வந்திருக்கோ அதெல்லாம் மட்டும்தான் ரேஞ்ச். அப்போ அந்த ரேஞ்சுங்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், இமேஜ் அப்படின்னு சொல்லலாமா. செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் இருக்கு தெரியுமா, அண்டர் எஃப் இஸ் கால்ட் ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு சொல்லுவாங்க. இமேஜஸை நம்ம இங்கே தான் மார்க் பண்ணுவோம். இப்போ இங்கே இமேஜ் எல்லாம் எதை தான் மார்க் ஆகுதோ அது எல்லாமே நமக்கு ரேஞ்ச். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் ஒன்லி இஃப் எவ்ரி எலமெண்ட் இந்த டொமைன் ஆஃப் எஃப், எஃப்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டோடைய டொமைனுக்கும் ஒய்ல ஒரு இமேஜ் இருக்கணும். அந்த இமேஜ் யூனிக்குவா இருந்தாதான் ஃபங்க்ஷன். இதுதான் முக்கியமான டெஃபினேஷன். இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸில் கேட்கலாம். இப்போ 10th அந்த மாதிரி கொஷின்ஸ் கூட வருது சம்டைம்ஸ். ஸோ அதுக்காக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து ஏ அண்ட் பிங்கிறது ஃபைனைட் செட்ஸ். ஃபைனைட் செட்ஸ்னால் என்னது நமக்கு தெரியும், அந்த நம்பர் வந்து 10னா 10 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அதான் ஃபைனைட் செட். சச் தட் n of a is equal to a, p n of b is equal to q. The total number of functions that exist from a to b is q power p. இப்போ இந்த இடத்துல இது ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனு ஏ பி செட் ரெண்டுமே ஃபைனைட் செட்டு. ஏங்கிற செட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னா பி எலிமெண்ட், பிங்கிற செட்டில் கியூ எலிமெண்ட் இருந்துச்சுன்னா மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகும்னு கேட்குறாங்க. அப்படின்னா கியூ பவர் பின்னு போட்டிங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தாவே போதும். இதுதான் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கேட்கக்கூடிய காலம் இதெல்லாம். ஓகேங்களா, அடுத்தது டெஸ்டிங் ஃபார் அ ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷனாக ஒரு சின்ன டெஸ்டிங் மாதிரி இங்கே போட்டுருவோம். என்னென்னா ஆரோ டயக்ராம் மூலயமா சொல்லியிருக்காங்க. ஏ வந்து பியை போய் பார்த்துருக்கு, பி கியூவை, சி ஆர், எல்லா எலமெண்ட்டும் ஒரு எலமெண்ட்டை தான் போய் மீட் பண்ணியிருக்கு. திஸ் ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா ஈச் இன்புட் கரஸ்பாண்ட்ஸ் டு எ சிங்கிள் அவுட்புட். ஒரு இன்புட்டும் ஒரு அவுட்புட்டை போய் பார்த்துருக்கு. அப்போ இது ஃபங்க்ஷன், டிக் போட்டுக்கங்க. இது என்னன்னா இதுவும் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஈச் இன்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்புட்டை போய் மீட் பண்ணியிருக்கு. ஈச் இன்புட் கரஸ்பாண்ட் டு த சிங்கிள் அவுட்புட். பட் இங்கே வந்து திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா ஒன் ஆஃப் த இன்புட் பி இஸ் அசோசியேட்டட் வித் 2 அவுட்புட். அந்த அவுட்புட் 2 இருக்கக்கூடாது. அப்போ இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேங்களா, அவுட்புட் 2 வந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது. ஒன்றுனா ஒன்று தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் இருக்கு தெரியுமா, இஸ் அ சப்செட் ஆஃப் இட்ஸ் கோடமைன். கோடமைனோட சப்செட்னா என்னது, ஈக்குவலாக இருக்கலாம், ஈக்குவலாக இல்லாமலும் இருக்கலாம். இப்போ கோடமைன் அப்படின்னா நமக்கு செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கோடமைன்னு சொல்லுவோம். இப்போ இதில் ரேஞ்ச், இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இது ஃபுல்லாக கோடமைன் தான். ஓகேங்களா, இது ஃபுல்லாக கோடமைன். ஆனால் இதில் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 8 2 4 6 8 தான் ரேஞ்ச். ஏன்னா இதுக்கு மட்டும்தான் மேப்பிங் இருக்குது. மேப்பிங் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் என்ன சொல்ல முடியும், கோடமைன் அப்படிங்கிறத, சாரி மேப்பிங் இருக்கிறத நான் ரேஞ்சுன்னு சொல்ல முடியும். அப்போ சப்செட்னா என்னது, ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைனா ஒன்று கம்மியாக கூட இருக்கலாம். அப்போ இந்த ரேஞ்சுங்கிறது வந்து இந்த டொமைன்கிற செட்டுக்கு சப்செட்டாக இருக்குது. மேபி ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதுதான் இந்த இடத்துல. அவ்வளோதான். இப்போ இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். அதனால் இதை நல்லா திரும்பி ரிவிஷன் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.6 நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.